ஹலோ, உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருக்கா? எப்படி போடுறதுன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நேர் புள்ளி, ஸ்ட்ரெயிட்டாக புள்ளி வச்சா அதுக்கு பேர் தான் நேர் புள்ளி. இது 7 to 1. ஃபஸ்ட்டு 7 புள்ளி வச்சுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 நேர் புள்ளின்னு சொல்லேன். அப்போ இந்த சைடு ஒரு புள்ளியை விட்டுட்டு அதுக்கப்புறத்துலேருந்து இங்கே ஆரம்பிக்கணும். 5 புள்ளி வைக்கணும். 1 2 3 4 5 5 டாட்ஸ். அதுக்கப்புறம் திரும்ப இங்கே ஒரு புள்ளியை விட்டுட்டு 3 டாட்ஸ். 1 2 3. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஒரு டாட். எஸ், இதே மாதிரி மேல் சைட்லேயும் வைக்க போகிறேன். 1 2 3 4 5. 1 2 3. இங்கே 1. ஓகே, புள்ளி வச்சு முடிச்சிட்டேன். இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு புள்ளியை விட்டுட்டு இந்த 3 புள்ளியில் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். நடுவில் இருக்க புள்ளியிலேருந்து இப்படி ஒரு கர்வ், அப்புறம் இங்கே இப்படி ஒரு கர்வ், அதுக்கப்புறம் இங்கே 2 டாட்டுக்கு நடுவிலேருந்து இங்கே ஒரு ஸ்லாண்டிங் லைன் 2 பக்கமும் வரைஞ்சிக்கிறேன். கீழேயும் அதே மாதிரி 2 ஸ்லாண்டிங் லைன் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஃப்ளவரோட பெட்டல் மாதிரி ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி ஃப்ளவரோட பெட்டல் வரைஞ்சிக்கிறேன். ஸோ தாமரைப்பூவோட இதுன்றனால இங்கேருந்து இப்படி ஒன்று போட்டு சென்டரில், இங்கேருந்து இப்படி ஒன்று போட்டு சென்டரில். ஸோ இப்போ நம்ம பேஸ் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே 2 புள்ளிக்கு நடுவில் சென்டர்லேருந்து எடுத்து இப்படி கொண்டாந்து கீழே ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்த லைன் இந்த 2 புள்ளியும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். இந்த சைடும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் லாஸ்ட் இது இந்த புள்ளிக்கு பக்கத்தில் இருந்து எடுத்து இப்படி ட்ரா பண்ணி இந்த டாட் இதில் டச் ஆகிற மாதிரி போட்டு கொண்டு வந்துடுறேன். ஸோ என்னோடய பேஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் லிங்கத்தோட டாப்புக்கு வரேன். இந்த 2 டாட்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இங்கேருந்து அப்புறம் ஒரு கர்வ். என்னோடய லிங்கத்தோட ஹெட் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு ஃப்ளவரோட இது மாதிரி போட்டுக்கிறேன். நடுவில் 3 லைன்ஸ். சிவனுக்கு நெற்றிக்கண் வைக்கிறேன். எஸ், இப்போது ஷேட் பண்ணுறது இங்கெல்லாம் ப்ளூ கலர் வச்சு அந்த கோலத்தில் ஷேட் பண்ணியிருந்தேன். இதில் பென்சிலில் ஷேட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி ஷேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி லைன்ஸ் போட்டால் போதும். இந்த டார்க் பண்ணுற இடத்துல ஷேடிங் கொடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ஸ்கை ப்ளூ ரொம்ப பிடிக்கும், அதனால் ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிங்க் எல்லோ அந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அனுப்புங்க.